பூரண கிரியை செய்ய கடவுள். பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும். அதனுடைய அர்த்தம், ஒரு சில காரியங்கள் நம் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லது சோதனை வருகிறது, அந்த சோதனையில நீ ஜெயம் பெற்று ஆசீர்வாதத்தை அடைகிற வரைக்கும் பொறுமையாக காணப்பட வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர் தன்னுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் நிதானமாக பொறுமையாக ஓடி அந்த இலக்கை அடைந்து வெற்றியை பெறுவார். அதே போல நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த பொறுமை பூரண கிரியை செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள். பூரண கிரியை செய்யணும். ஏன் பூரண கிரியை செய்யணும்? நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. எதிலுமே நீங்க குறைவா இருக்கக்கூடாது. பூரணமான ஆசீர்வாதம், நிறைவானது, குறைவா இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கணும். நன்மை மாத்திரம் பெற்றுக்கணும், சந்தோஷம் மட்டும் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். தேவனிடம் நீ எதை கேட்கிறாயோ அதை மனப்பூர்வமாக தேவன் செய்யும் வரைக்கும் உன்னுடைய பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அதனுடைய அர்த்தம், கிரியை முடிகிறவர்கள் நீ நிறைவு உண்டாகும் வரைக்கும், தேவனிடம் நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், விசுவாசத்துல நீ தேவனிடம் கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், விசுவாசத்துல சோதனையில நீ ஜெயிக்கிற வரைக்கும், ஜெயித்த ஆசீர்வாதத்தை அடையும் வரைக்கும் உன்னுடைய பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். அதுதான் பூரண கிரியை. அதுதான் பூரண கிரியை செய்யும். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, சில பேருடைய பொறுமை எப்படின்னா, ஒரு வாரம் ஆண்டவர் செய்யலையே சோர்ந்து போயிடுவாங்க. அதை பின்பு கவலையோடு இருப்பாங்க. அதை பின்பு எங்க ஆண்டவர் செஞ்சார் அப்படி முறுமுறுத்து கொண்டு போய் கொண்டிருப்போம். அது அல்ல பூரண கிரியை. அது செய்யாது. அவ்வளவுதான். நீ அவிசுவாசத்தை விட்டுட்டு, அவிசுவாசப்பட்டுட்ட, முறுமுறுத்துட்ட, தேவ கோபத்தை உண்டாகும். ஆசீர்வாதத்துக்கு தாமதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க மாட்டான். பூரண கிரியை உண்டாகும். பொறுமை பூரணம், பூரண கிரியை செய்யணும். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விசுவாசத்துல உறுதியாக நிலைத்திருக்கணும். முடிவு வரை நம்ம நிலைத்திருக்கணும். அதுதான் பொறுமை. இயேசு நீடிய பொறுமையாக இருந்தார். அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால் அவர் வெற்றி பெற்றார். நீங்களும் உபத்திரவம், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் கடந்து வரும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது, அந்த பொறுமை பூரண கிரியை செய்யும் பொழுது, நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் குறைவுள்ளவர்களாக இருக்காமல் நிறைவு உள்ளவர்களாக, நிறைவான ஆசீர்வாதமும் பூரணமான ஆசீர்வாதமும் பூரணமாகவும் சம்பூர்ணமாகவும் இருக்கும்படி பொறுமை பூரண கிரியை செய்ய. இந்த வார்த்தை